கொஞ்சம் பேராக இருந்தாலும் தியானிக்கலாம். இன்னொரு 2 வாரத்தில் இந்த பாடத்தை முடிக்கலாம்னு பார்க்குறோம். சுவிசேஷம் அறிவித்தல். இது ஒரு சின்ன பாடம் தான், ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்து எதாவது ஞாபகம் இருக்குதா கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் பண்ணிவிட்டு நம்ம புதிய பாடத்துக்குள்ளே போகலாம். இதே செக்ஷனுக்கு சுவிசேஷம் அறிவித்தல்னா என்ன? போர்க்களம். போர்க்களம் வெறும் போர்க்களம் மட்டும் சொல்லிடலாமா? போரில் பெற்ற வெற்றியை அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். என்னது? ஜெயிச்சது. சுவிசேஷன்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான், நல்ல செய்தி. வேறு ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ் அது கிரேக்க மொழியில் வந்து இவாஞ்சலியோ அப்படின்ற ஒரு வார்த்தை. இவாஞ்சலியோ அப்படின்றதுக்கு வந்து நல்ல செய்தி. இந்த போரில் ஜெயிச்சதை சொல்கிறது நல்ல செய்தி. அதனால் நம்ம நாடு ஜெயிச்சிருச்சு, இல்லை நம்ம மக்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதான் முக்கியமாக பார்க்குறோம். இதில் நம்ம நாடு நம்ம மக்கள் அப்படின்னு எதை குறிக்குது? யார் ஜெயிச்சது? இயேசு ஜெயிச்சதை சொல்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ யுத்தம் யார் யாருக்கு நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். நடந்துச்சு. நமக்கும் அந்த விழுந்து போன தூதர்களுக்கும் இடையே ஏற்பட்ட யுத்தம். அந்த யுத்தத்தில் வந்து நம்ம ஜெயிக்க முடியாதனால நம்ம சார்பாக, ஆதாம் தோற்று போனதுனால நம்ம சார்பாக கடைசி ஆதாமாக இயேசு வருகிறார். இயேசு பிறக்கிற ஒரு மனுஷனா அவர் வந்து நம்ம சார்பாக யுத்தம் பண்ணுறார். யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அவர் வந்து ஒரு புதிய சமுதாயத்தை இல்லை புதிய மக்கள் கூட்டத்தை உருவாக்குறான்னு சொல்லி பார்க்கணும். வேற என்னெல்லாம் பார்த்தீங்க ஞாபகம் இருக்குதா? சுவிசேஷம் வந்து போரில் பெற்ற வெற்றி. அந்த போரில் பெற்ற வெற்றியை வந்து நம்ம சுருக்கமாக பார்த்தோம். அடுத்து வந்து இழந்து போன உறவை மீண்டும் திரும்ப பெற்றதை அறிவித்தல். அதுவும் ஒரு நல்ல செய்தின்னு சொல்லி பார்க்குறோம். அது என்ன? அந்த இழந்து போன உறவுன்னா என்னது? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இந்த உறவு வந்து இழந்துட்டோம். அது எப்படி இழந்தோம்? அப்பா, கடவுள் வந்து அப்பா, நம்ம வந்து பிள்ளைகள் அப்படின்ற உறவை இழந்துட்டோம் பாவத்தில். யார் செஞ்ச பாவம்? ஆதாம் செஞ்ச பாவத்தினால மனுஷ சமுதாயமே இழந்துருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் அந்த உறவை. அதை எப்படி மீட்டு கொடுக்குறாரு? ஆவியானவர். இங்கேயும் இயேசு தான் மையம். நற்செய்தினால இயேசு தான், நல்ல செய்தினால இயேசு தான். இப்போ இயேசு வந்து உறவை எப்படி மீட்டு கொடுக்குறாருன்னா, இப்போ பிதாவும் இயேசுவும் வந்து அப்பா மகன்ற உறவு வந்து வானத்தில் இருந்துச்சா இருக்குதா? பிதா கூட எப்போ இருக்கிறார்? இயேசு வார்த்தையானவராக எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறார். அப்போ வந்து பிதா அப்பா பிள்ளைன்ற உறவோடு இருந்தாங்களா? எப்படி? 3 பேர் சமன்றது. அப்பா பிள்ளை உறவு எங்கே வருதுன்னா, அவர் மனுஷனை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அப்பா பிள்ளைன்ற உறவுக்குள்ளேயே வர்றாங்க. இது கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிதா இங்கே பூமியில் இருந்து தான் அப்பான்னு கூப்பிட்றாரு. ஆனால் வானத்தில் இருக்கும்போது அவர் அப்பான்னு கூப்பிட்டுருப்பாருன்னு தெரியல. 2 பேர் சமமானவங்க. பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் 3 பேருமே சமமானவங்க தான். ஏன் இயேசு மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் அப்பாவை கூப்பிட்றாருன்னா, நம்ம வந்து அப்பான்னு கூப்பிட வைக்கணும். அதனால தான் நமக்கு அவர் சகோதரனாக மாறுறாரு. மூத்த சகோதரனாக மாறுறாரு. இயேசு ஒரு மனுஷனாக பிறந்ததுனால தான் அப்பா மகன்ற உறவு பிதாவுக்கும் ஏசப்பான்னு கூப்பிட்டா நமக்கு வந்து அந்த உறவுகளில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இயேசு அண்ணான்னு கூப்பிடலாம். இயேசு அப்பான்றது வந்து நிறைய இந்த ரெக்கமெண்ட்ஸ் பாட்டுனால தான் அந்த குழப்பம் நிறைய ஏற்பட்டுச்சு. நல்லா சொல்லணும் அப்படின்னா இயேசு அண்ணா தான். இயேசு வந்து நமக்கு மூத்த சகோதரர். இவர் தான் வந்து நம்மளை அப்பான்னு கூப்பிடுகிற உறவை திரும்ப பெற்றுக் கொடுக்குறாரு. அவர் வந்து இப்போ முதல் ஆதாம், அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு அப்பா பிள்ளை உறவு தான். அதை இழந்துரு. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதும்போது சந்ததியில் இயேசுடைய அப்பா யோசேப்பு இப்படி வரிசையாக போயிட்டு கடைசியில் ஆதாம் வருவார். ஆதாமுடைய அப்பா தேவன் தான் முடிப்பார். ஆதாமுக்கு தேவன் வந்து அப்பா. அதனால தான் இயேசு வந்து ஏன் கடைசி ஆதாம் சொல்லனா, அவர் வந்து அந்த இழந்து போன உறவை மீட்டு கொடுக்கறதுக்காக கடைசி ஆதாமாக பிறந்து அவர் வந்து நம்ம சார்பாக அந்த உறவை எடுத்துக்கிறார்.
அப்பா பிள்ளைன்ற உறவை எடுத்துக்கிறாரு. இந்த இழந்து போன உறவை திரும்ப எப்படி மீட்டு கொடுக்குறாரு? அப்போ ரத்தத்தினால. வேற உறவை இழந்த காரணம் பாவம். சரி, சொல்கிறது உண்மைதான். இந்த ரத்தம் வந்து பாவத்தை கழுவுது. ஏன்னா நம்ம பாவத்தோடு அவர் அப்பான்னு கூப்பிட முடியாது. ஒரு பாவியாக இருந்துக்கிட்டு அவர் அப்பான்னு கூப்பிட முடியாது. நம்ம பாவி ஆகிட்டோம். ஆதாம் மூலமாக நம்ம பாவி ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னா நம்ம சுத்தமாகணும். இந்த சுத்தமாகிறதுக்கு தான் இயேசு பலியாகிறார். அவருடைய ரத்தம் வந்து நம்ம சுத்தம் பண்ணி நம்மளை சுத்தம் பண்ணோன்னு கூட உள்ளே யார் வசிக்க வர்றாங்க? ஆவியானவர் வர்றார். ஸோ இதெல்லாம் ஆவியானவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அப்பான்னு கூப்பிடுறது. இந்த ஆவியானவர் யார் அப்படின்னா இயேசுக்குள்ளே இருந்த ஆவியானவர். இயேசுவை பிறக்க வச்ச ஆவியானவர். இயேசுவை மனுஷனாக பிறக்க வச்சது ஆவியானவர் தான். இயேசுக்குள்ளே இருந்து செயல்பட்ட ஆவியானவர் தான். இப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டு அப்பான்னு கூப்பிடுறார். அதனால தான் இந்த கழுவப்படாதவங்க, இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்படாதவங்க, பரிசுத்த ஆவியை பெறாதவங்க யாருமே கடவுளை அப்பான்னு கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது இழந்து போன உறவை இயேசு மீட்டு கொடுக்குறாரு. அது விளக்கமாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் சுருக்கமான கருத்து தான். இயேசு மட்டும் இந்த பூமியில் பிறக்கலை அப்படின்னா யாருமே கடவுளை வந்து அப்பான்னு கூப்பிட முடியாது. கடவுள் இருப்பார், நம்ம இருப்போம். இப்போ வந்து அல்லான்னு கும்பிட்றாங்க, பீக்கில் நாராயண் சொல்கிறாங்க, தெய்வம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அப்பான்ற உறவுக்குள்ளே கொண்டு வர முடியாது யாருமே. இயேசு இல்லாத பட்சத்தில் அப்பா பிள்ளைன்ற உறவுக்குள்ளே எந்த மதத்துலேயும் அது இல்லை. இப்போ அல்லாவை பார்த்து அவங்க அப்பான்னு கூப்பிட முடியாது. ஏன்னா அந்த இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளுது. இயேசுவை மகனாக ஏற்றுக்கொள்ள, கடவுளுடைய மகனாக ஏற்றுக்கொள்ள. அதனால் அவங்களாலையும் கூப்பிட முடியாது. அவங்க வந்து தூரத்தில், கடவுள் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அவங்களாம் இங்கே நினைப்பேனா அப்படின்னா கடவுள் ரொம்ப அவர்கிட்ட நம்ம போகவே முடியாது. அவர் வந்து நரகத்தில் தள்ளுவார், இல்லை பரலோகத்தில் வைப்பார். அங்கே பரலோகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து பரலோகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. கடவுள் அது நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்துக்களும் சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? பரலோகம்னு சொல்லுவாங்க. பரலோகத்தில் வந்து கடவுளாக இருக்க மாட்டார், அல்லாலாம் இருக்க மாட்டார். நல்லா வேறு இடத்துல இருக்கார். பரலோகன்றது வந்து ஒரு உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. அங்கே நீங்கள் நினச்சபடி வாழலாம். நரகன்றது வேறு. அவங்களுக்கு பரலோகம் நரகன் வந்து வித்தியாசம் பார்க்குறாங்க. அதே மாதிரி குறும்பரை பற்றில நாராயண் சொல்கிறாங்க. செத்ததுக்கப்புறம் நாராயண போக முடியுமா? குறும்பரை பதில் போக முடியுமா? மரவெளிக்கு போகிறாங்க. மரவெளியில் நாராயணன் இருக்கிறாரா? இல்லை. இதுதான் அந்த இது. எல்லா மதத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் சொல்லுவாங்க, ஆனால் கடவுள்கிட்ட போக முடியாது. இன்னும் வந்து இந்துக்கள் வந்து சொல்லுவாங்க இறைவன் அடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இறைவனோட சேர்ந்தாரா? இறைவன் இருக்கிற இடத்துக்கு போனாங்களான்னா முடியாது. அவங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படி தான். அவங்ககிட்டையும் சொர்க்கம் இருக்குது. அங்கே தேவர்கள் இருப்பாங்க. சொர்க்கத்தில் தேவதைகள் இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்ல கடவுளாக இருப்பாங்க. இது வந்து எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். சுவிசேஷன்றது வந்து ஏன் நம்ம வந்து முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னா கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் நம்ம மரித்த உடனே எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு போகிறோம். பரலோகத்தில் யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். நம்ம இயேசு இருக்கிற இடத்துக்கு போகிறோம். அதனால தான் இயேசு உயிர்த்தெழுந்த உடனே உயிர்த்தெழும் போது இலைப்பாறுதல். அது வந்து பழைய ஏற்பாட்டில் இலைப்பாறுதல். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இயேசு சாகிற வரைக்கும் மறைவான ஒரு இடம் இருக்குது. இப்போ பெட்டபுரமலை சொல்கிற மாதிரி இந்த இடம். அதில் பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக இருக்கும். சியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து அசுத்தத்தோடு செத்தவங்க, அதாவது பரிசுத்தம் இல்லாமல் செத்தவங்க, அதாவது நீதிமான் இல்லாதவங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் மரித்து போன, கீழ்ப்படியாமல் மரித்து போன ஆவிகள் அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் நோவா கூட 8 பேர் செத்தாங்க. நோவா, அதுக்கு முன்னாடி ஆபேல், ஏனோக்கு, இவங்கெல்லாம் இருக்கிற இடம் வேறு. அதை வந்து ஆபிரகாம் மடின்னு சொல்லுவாங்க. இயேசு மரிக்கிற வரைக்கும் சியோல் வந்து 2 பகுதியாக இருக்குது. ஒன்று வந்து தேவனை வந்து புரிஞ்சுக்கிட்டு செத்தவங்க, கடவுளை புரிஞ்சுக்கிட்டு செத்தவங்க. இன்னொரு பகுதி வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் செத்தவங்க. நோவா காலத்தில் 8 பேர் மட்டும்தான் இந்த கடவுளை காப்பாற்றுதலுக்குள்ள வந்தாங்க, ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. மீதி எல்லாமே ஏற்றுக்கொள்ளல. அவங்க போய் செத்ததுக்கப்புறம் போய் இருக்கிற இடம் வேறு. இயேசு சாகும்போது எங்கே போனார்? முதல்ல இயேசு உயிர் போகும்போது எங்கே போனார்? பாதாளத்துக்கு தான் இருக்குது. இது வந்து பாதாளத்தில் தான் இருக்குது, கீழே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எங்கே போனார்? மரித்த ஆவிகள் இடத்துல. மரித்த ஆவினா அங்கே சுத்தமான ஆவியா அசுத்தமான ஆவிட்ட போகிறாங்க. இப்போ 2 பகுதியாக இருக்குது. அங்கே அசுத்தமான ஆவிகள்
அசுத்தமான அல்லது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் அல்லது அசுத்தமான ஆவிகளுக்கு தான் போகிறாரு. ஏன் போகிறாரு? ஜெயிச்சது அறிவிக்க. வேற இதெல்லாம் நமக்கு தெளிவாக இல்லை. நான் அங்கங்கே வசனங்கள் இருக்குது. ஜெயிச்சது அறிவிக்க போனார். அது ஒரு உண்மை இருக்குது. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. வேற யாரை விடுதலை ஆக்கணும்? யாரு? அது பர்க்கத்து அஜன் போல சொன்னாங்க. இப்போ வந்து அந்த கடவுளை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தினால மற்றவங்க இருக்கிறாங்க. அந்த ஆபேல் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபேல் தான் ஆரம்பிக்குது. அவங்க வேற ஒரு கோயில். இவங்க முதல்ல போகிறது வந்து ஹலோ ஆமாம் நான் வந்துட்டேண்ணா. ஓகேண்ணா. ஓகே 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 ஓகே. இப்போ இயேசு வந்து முதல்ல வந்து அசுத்தமான ஆவிகளிடத்தில் அல்லது கீழ்ப்படியாமல் போன ஆவிகளிடத்தில் போகிறாரு. போகிறதுக்கு ஒரு காரணம் வந்து மாற சொன்ன மாதிரி ஜெயிச்சதை சொல்லணும். இன்னொன்று வந்து அவங்க ஏன் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இயேசு மறிக்கிற வரைக்கும் செத்தவங்க எல்லாம் கீழே போகிறாங்க, பாதாளத்துக்கு தான் போகிறாங்க. பாதாளத்தில் 2 பிரிவாக இருக்குது. இந்த பாதாளத்தின் திறவுகள் யார் கையில் இருக்குன்னா சாத்தான் கையில் இருக்குது. அவனால் கட்டி வைக்க முடியும். இப்போ அந்த பாதாளத்தில் வந்து சாத்தான் 2 பொறுப்பையுமே கட்டி பாதாளம் பூமிக்கு அடியில் இருக்கும். பூமிக்கு அடியில் இருக்கும். இது ரஷ்யாவில் ஏதோ ஆய்வு பண்ணி அந்த சவுண்டெல்லாம் அது சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாதாளம்னு சொல்கிறது கண்ணுக்கு தெரியாது. அது அவங்க வந்து சயின்டிஃபிக்கெலாம் பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உலகத்தை பார்க்குறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத உலகத்தை பற்றி. இப்போ வந்து நம்ம இருக்கிறோன்னா நம்ம கண்ணு பார்க்கக்கூடியது வந்து கண்ணுக்கு தெரியாத உலகம் தான். ஆனால் நான் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் நம்ம சுற்றியே இருக்குது. அது வந்து வானத்தை தாண்டி போகணுன்னு இல்லை. அது ஆவிக்குரிய உலகம்னு சொல்கிறோம். இந்த ஆவிக்குரிய உலகத்தில் 2மே இருக்குது. அசுத்த ஆவிகள் உலகம் இருக்குது, சுத்த ஆவிகள் உலகம் இருக்குது. சுத்த ஆவின்றது யாரை சொல்கிறோம்? நம்ம தூதர்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி கூடி வரும்போது தூதர்களும் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி அசுத்தாவும் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத உலகம்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தான் பாதாளம். நம்ம பார்க்கும்போது பூமிக்கு அடியிலன்னு சொல்கிறோம். இப்போது இவங்க ஆராய்ச்சி பண்ணுறது வந்து கண்ணுக்கு தெரிகிற ஒரு காரியத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாத ஒன்று ஆராய்ச்சி பண்ணல. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் பாதாளத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அங்கே 2 பிரிவாக இருக்குது. இயேசு போனதுக்கு காரணம், இயேசு செத்த உடனே சாத்தான் என்ன நினைக்கிறான்னா இவரையும் நம்ம கட்டி வச்சிடலாம் பாதாளத்தில் அப்படின்றது. புரியுதா? இந்த இயேசுவும் நம்ம பாதாளத்தில் கட்டி வச்சிடலாம் அப்படின்றத அவனுடைய திட்டம். ஆனால் அவனை இயேசுவை கட்டி வைக்க முடியல. ஏன் கட்டி வைக்க முடியல? இப்போ வந்து இயேசு வந்து முதல்ல போகிறதே வந்து சுத்தம் இல்லாமல் செத்த ஆவிகள் தான். அது நீதிமான் அல்லாதவங்க, இந்த கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் தான் முதல்ல போகிறார். அங்கே போனதுக்கு காரணம் சாத்தான் தான் கொண்டு போகிறான். ஆனால் இவர் வேறு வேலைக்கு போகிறார். ஆனால் சாத்தானுடைய என்ன எண்ணம் அப்படின்னா இவரையும் நம்ம பாதாளத்தில் கட்டி வச்சிடலாம். அப்போது இதோடைய அர்த்தம் புரியணும் அப்படின்னா நம்ம ஓமம் ஒன்று சொல்லுவார் இயேசு. அந்த பரிசேற்ற கடைசியில் அவர் கொல்ல போகும்போது இந்த மாதிரி தோட்டக்காரங்க ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்கு வந்து சொந்தக்காரர் ஒருத்தர். அவர் வந்து தோட்டத்தை வந்து எல்லாத்தையும் உருவாக்கி பலனை அறுவடை காலத்தில் ஒவ்வொருத்தரை அனுப்பி அவருக்குரிய பங்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஓமையாக சொல்லுவார். அது வந்து பரிசேயர்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அதில் சாத்தானு கூட இருக்கலாம். இப்போ வந்து இந்த உலகத்தை படைக்கிறாரு, மனுஷங்களை படைக்கிறாரு. மனுஷங்கள் அவருக்குன்னு ஒரு பங்கு இருக்குது. அதை வந்து கொண்டு வர தீர்க்கதரிசியில் அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பிட்டே இருக்கும்போது தான் அவங்க எல்லாத்தையும் கொள்கிறாங்க. தீர்க்கதரிசியில் வந்து நிறைய கொலை செய்கிறாங்க. ஆபேலிருந்து நிறைய கொலை செய்யப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசியாக மகன் அனுப்புவார். அப்போது இந்த மகன் வரும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இவனை கொண்டுட்டா தோட்டம் நமக்கு சொந்தமாயிடும். அதுதான் சாத்தானுடைய திட்டம். இயேசுவை கொண்டுட்டோம், இயேசுவை பாதாளத்தில் அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா மனுஷங்கள்லாம் இப்போ நம்ம கையில் தான் அப்படின்ற மாதிரி தான் சாத்தானுடைய நோக்கம். அதனால தான் இயேசுவும் அவனுடைய நோக்கப்படி தான் பாதாளத்துக்கு போகிறார். பாதாளத்தின் திறவுகள் அவன் கையில் தான் இருக்குது. அவன் தான் கட்டி வச்சுட்டு இருக்கிறான். அவங்க சுத்தமானவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன சொல்ல பரிசுத்தமானவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பாதாளத்தின் திறவுகள் அவன்கிட்ட இருக்குது. ஆனால் இயேசு அங்கே பாதாளத்துக்கு போய் ஜெயிக்கிறார். அவரை வந்து கட்டி வைக்க முடியல. மரணம் அல்லது பாதாளம் அவரை கட்டி வைக்க முடியல. ஏன்? அவர்கிட்ட வந்து ஒரு தப்பு இல்லை. அவரை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா
பிலாத்து விசாரிக்கும் போதும் உலக பிரகாரமான தப்பு எதுவும் பண்ணல. மரண தண்டனை கொடுக்குற மாதிரி தப்பும் நாட்டு நடைமுறைப்படி ஒருத்தர் வந்து மரண தண்டனை கொடுக்காம சும்மா எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் அப்படி எதுவும் இல்லை. பிலாத்தே சொல்றாரு, இவன்ட்டு ஒரு குற்றம் இல்லை, நான் எப்படி உனக்கு மரண தண்டனை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆவி உலகத்துக்கும் தப்பு இல்லை. இவர் வந்து பிதாவுக்கு விரோதமாக அல்லது ஆவி உலகத்தில் இவரை கட்டி வைக்கிற மாதிரி எந்த தப்பும் இல்லை. குரும பாச சொல்லப்போனால் கணக்கு அவர் தலையில் இந்த கணக்கும் இல்லை. இந்த 2 காரணங்களால் அவரை வந்து பாதாளம் அடைச்சி வைக்க முடியும்னு சொல்லி அவர் வந்து நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தையே சாத்தான் தான் பயன்படுத்தலாம். நியாயப்பிரமாணத்தை மீறதை வச்சுட்டு பாவம்னு சொல்லி கீழே அடைச்சி வச்சுருக்காங்க நிறைய பேர். ஆனால் இயேசு வந்து எந்த நியாயப்பிரமாணத்தையும் மீறல. அவர் கொடுத்த பிரமாணம், பிதா கொடுத்த பிரமாணங்களை மீறாமல் வாழ்கிறார். ஸோ இந்த காரணங்களால் தான் அவரை வந்து பாதாளத்தில் கட்டி வைக்க முடியல. இப்போ அங்கே போய் திறவுகளை, பாதாளத்தின் திறவுகளை இவர் கையில் எடுத்துக்கிறார். இனிமேல் உனக்கு இந்த பாதாளத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போது அங்கே பாதாளத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகளத்தையும் பேசுகிறார். நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கீழ்ப்படியலை, கடவுள் சொன்னதை நீங்கள் நம்பலை. நோவா காலத்தில் ஏதோ உதாரணத்துக்கு நீங்கள் வேலைக்குள்ள வந்தீங்கன்னா தப்பிக்கலாம். நீங்கள் 1000 ஆண்டு அரசாட்சியில் செகண்ட் சான்ஸ்லாம் கிடைக்குமா அந்த ஆவிகளுக்கு? 1000 ஆண்டு அரசாட்சின்னா அது எப்படி இருக்கும்? நம்ம அப்புறமா பார்க்கலாம். எனக்கு இன்னும் அது ஆழமாக நான் தியானிக்கல. வெளிப்படுத்த விசேஷம் வரும்போது 1000 வருட அரசாட்சியை பற்றி. ஆனால் இப்போது நடந்தது வந்து இயேசுடைய மரணத்தில் நடந்து நம்ம தியானிக்கணும். இது அப்புறமா பார்க்கலாம். நம்ம கேள்வி வச்சுக்கோ, அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா அப்போ அங்கே போயிட்டோன்னா இது நமக்கு இதாயிரும். இப்போ வந்து இயேசு வந்து பாதாளத்தில் கட்டி வைக்க முடியல. சாத்தான் கையில் இருந்த திறவுகளை வாங்கிக்கிறாரு, பாதாளத்தின் திறவுகளை. அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்கன்னு கீழ்ப்படியாமல் போட்டவன்ட்டு. அதுக்கப்புறம் பரிசுத்த நீதிமான்கள், பரிசுத்தவான்களுடைய இடம், அந்த ஆபிரகாமின் மடி, அங்கே ஆபிரகாம் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி செத்தவங்க ஏனோக்கு இருக்கிறாரு, நோவா காலத்தில் நோவா குடும்பங்கள் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் யார் வரைக்கும்னா கடைசியில் செத்தது யார்? யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆபேல் ஆரம்பித்து யோவான் ஸ்நானகன், அதுக்கப்புறம் இயேசுக்கு முன்னாடி யார் பரிசுத்தவான் செத்தான்னு தெரியல. இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆபேலேருந்து யோவான் வரைக்கும் செத்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு போகிறார். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து எபேசியரில் பவுல் எழுதும்போது எப்படி எழுதுவாங்கன்னா, யுத்தத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, எதிரியை வந்து பிடிச்சி கட்டுவாங்க. கழுத்தெல்லாம் சங்கிலினால் கட்டுவாங்க, கை காலெல்லாம் கட்டுவாங்க. கட்டி அவங்கள பரேடு பண்ணணும். அதாவது அவங்க வந்து வெற்றி பெற்ற அந்த ராஜா வந்து தான் நாட்டுக்குள்ளே வந்து அப்படி கொண்டு வருவாங்க. அதே மாதிரி சாத்தான் கையில் இருந்து அந்த ஆயுதத்தெல்லாம் அவர் பறிச்சுக்கிறார். மனுஷனை அழிக்கிறதுக்கு, மனுஷங்களை பாதாளத்தில் கட்டி வைக்கிறதுக்கு அவன் கையில் இருந்த ஆயுதத்தெல்லாம் அவர் பறித்து அவனை வந்து நெருக்கடியாக்கி அவனை வந்து என்ன சொல்கிறார், தோற்று போனவனா. இது வந்து ஆண் உலகத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். தோற்று போனவராக காட்டி இவர் வெற்றி பெற்றவராக இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார், மேலே போகிறார். ஸோ இதுதான் சத்தியம். இதில் ஏதாவது அவங்க சந்திருக்கிறார். இதைத்தான் நம்ம வந்து இதில் பார்த்தோம், இதுக்காக பார்க்க ஆரம்பித்தோம். இழந்து போன உறவு. இதில் யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டீங்க, அதை வச்சு பார்த்தோம். பொருள் வெற்றி பெற்றது இதில் அர்த்தம் இருக்குது. இழந்து போன உறவு. ஹலோ, இது வந்து ஆவி உலகத்தில் ஒரு காரியம் நடக்குது. இதெல்லாம் வசனங்கள் அங்கங்கே இருக்குது. நான் வந்து கட்டுக்கதையாக சொல்லலை, நான் வந்து கதை கட்டிலாம் சொல்லலை. இதுக்குரிய வசனங்கள்லாம் இருக்குது. நம்ம இந்த புக்கு கொடுக்கும்போது அந்த வசனங்கள்லாம் நம்ம சேர்த்து போட போகிறோம். போரில் பெற்ற வெற்றி, இழந்து போன உறவை மீட்கிறோம். 3ஆவதாக பார்த்தீங்கன்னா, இழந்து போன நன்மைகளை மீண்டும் திரும்ப பெற்றதை அறிவித்தல். நன்மைகள் எது? இதில் என்ன தியானித்தோம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? இழந்து போன நன்மைகளை மீண்டும் திரும்ப பெற்றதை அறிவித்தல். இது எல்லாமே சுவிசேஷனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இழந்து போன நன்மைகள்னா என்ன? எதை இழந்துட்டோம், எப்போ இழந்தோம், எப்படி இழந்தோம்? ஓகே, இப்போ வந்து ஆதாம் இழந்து போன மாதிரி நம்ம உடனடியாக ஆதாம் போய் தான் ஆகணும். ஆதாம் வந்து ஆவியில் என்ன இழந்தார், சரீரத்தில் என்ன இழந்தார், ஆத்மாவில் என்ன இழந்தார். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மா எதை குறிக்குது? முக்கியமாக மனசு. சில நேரத்தில் ஆத்மா எனக்கு ஒரு மாதிரி என்னடா அது கண்ணுக்கு தெரியாத, அது வந்து மனசு தான். இப்போ வந்து உடம்பு இருக்குது, உடம்புக்குள்ள ஆவி இருக்குது, உடம்புக்குள்ள வசனம் இருக்கலாம். கடவுள் மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுள் இதயத்தை பார்க்கிறான்.
இப்போ இருதயன்றது மனசு தானே. இருதயத்துக்கும் மனசுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இருதயத்துக்கு மனசுக்கு வித்தியாசம் இருக்குதா? இருதயம்னா என்ன, மனசுனா என்ன? பிரச்சனை ரிச்சர்ட் கேட்டதுனால அதையும் நம்ம தியானிச்சிடலாம். இருதயம்னா என்ன, மனசுனா என்ன? மனசுங்கிறது அதோட ஃபீலிங்ஸ். இருதயன்றது அந்த ஃபிசிக்கலாக இருக்கிற. ஓகே, இப்போ நமக்கு ஒரு பம்பிங் மிஷின் இருக்குது, அதான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அங்கே தான் அடைப்பு ஏற்படுது, அது நடக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கிறத பார்க்கும்போது அந்த ஹார்ட், இந்த பொதுவாக லவ் சிம்பிள் போடுவாங்க, நம்மளால் பார்க்க முடியாமல் இருக்கிறது, அதில் பார்க்க முடியாமல் இருக்கிறது இருக்குது. அதுதான் வந்து ஆவியின் மையம் சொல்கிறாங்க. நிறைய ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இருதயத்துக்கும் ஆவிக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. அது வந்து ஆவியின் மையம் சொல்லுவாங்க. அதில் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மனசுன்றது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அவர் இதயத்தை எடுத்து இன்னொரு ஆள் போட்டுறாங்கல்ல, அது இப்போ எப்படி அதுக்கான அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய எதுவும் நடக்குது அப்படின்றது தெரியல. ஆனால் சரி, இப்போ மைண்டை பார்த்துக்கலாம். மைண்டுக்கும் இப்போ ஹார்ட்னா நமக்கு இது ஞாபகம் வந்துடும், இருதயம் அப்படின்னா நமக்கு இது ஞாபகம் வருது, மனசுனா இது ஞாபகம் வருது, ஆத்மா. ஆத்மா அது வந்து சரி, அது வந்து பைபிள் டேர்ம். மனசுனா உங்களுக்கு உடம்புல ஏதாவது கனெக்ஷன் ஆகுதா? உடம்போட சம்மந்தப்பட்டது எது மனசுங்கும் போது? மூளை. இப்போ இந்த மூளைக்கும் மனசுக்கும் கனெக்ஷன் இருக்குது. சிந்தனைகள், நிறைய நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து மனசு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒன்று, கண்ணுக்கு தெரிகிற ஒன்று மூளை. இருதயன்றது கண்ணுக்கு தெரிகிறது ஒன்று, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவின்றது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒன்று. இது கொஞ்சம் புரியறதுக்காக நம்ம இந்த கனெக்ஷன் பார்க்கணும். அப்போ மனசில் வந்து நிறைய நினைவுகள் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் வந்து பிறந்த உடனே நான் எப்படி இருந்தேன்றது வந்து எனக்கு தெரியல, ஆனால் உள்ளே எங்கே இருக்குது, இந்த மைண்டில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அது என்றைக்கோ ஒரு நாள் வெளியில் தெரியும், அல்லது ஏதோ ஒரு கனெக்ஷன் வரும்போது அந்த நினைவு நமக்கு வரும். இது வந்து மைண்டோடு சேர்த்து உள்ளதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த மைண்டுக்கு என்ன இல்லை, இப்போ வந்து மூளை சாவுன்னு சொல்கிறாங்க. சிலர்லாம் வரும்போது சில நினைவு மெமரிலாம் அவங்களுக்கு போயிடுது, சிலருக்கு வந்து திடீர்னு பழைய மெமரி வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூளைக்கும் அதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய அர்த்தம்னு பார்க்கும்போது இந்த மூளை வேணால் சாகலாம், செத்தவொன்னே இந்த மூளை செத்து போகும், எல்லாம் நின்று போயிடும். ஆனால் மனசு, அந்த மனசில் ஓடுன நினைவுகள்லாம் என்ன ஆகும்? செத்ததுக்கு அப்புறமும் இருக்கும். எதை வச்சு சொல்கிறோம்? வசனம் எதாக இருக்குதா? இது ரொம்ப முக்கியமானது. ஒரு பைத்தியம் நினைவுகளை அறிந்திருக்கிறார். ஆமாம், பைத்தியன்றது மனசோட சம்மந்தப்பட்டது, மூளையில் தான் பிரச்சனை. இப்போ நம்ம வந்து நான் கேட்க வந்து என்னென்னா, செத்ததுக்கப்புறம் நம்ம நினைவுகள் வந்து நம்ம விட்டு போகிறதில்ல, நம்முடைய ஆத்மாவை விட்டு அல்லது நம்முடைய ஆவியை விட்டு நினைவுகள் போகிறதில்லை. எதன் அடிப்படையில் சொல்கிறோம்? லாசரு பணக்காரன். அந்த பணக்காரன் செத்துட்டான். பணக்காரன் செத்து அந்த பாதாளத்துக்கு போயிட்டான். அங்கே போனதுக்கப்புறம் யார் நினைவு வருது? குடும்ப நினைவு வருது. ஸோ இது வந்து அந்த நினைவு வந்து இருக்கும். அதுதான் அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். பரலோகத்துக்கு போயிட்டாலும் நம்ம பூமியில் வந்த நினைவுகள் இருக்கும், நினைவுகள் இருக்கும். இது வந்து மனசு சம்மந்தப்பட்டது. சரி, இப்போ இருதயம் அது ஆவி சம்மந்தப்பட்டது. பொதுவாக ஃபீல், அதனால தான் லவ் சிம்பிளுக்கு இந்த பாட்டு போடுறாங்க. அன்பு அல்லது கோபம், நிறைய அந்த காரியங்களாக இருக்குது, வந்து இது ஆவி சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி பார்ப்போம். அதனால் இப்போ நம்ம ஆவியின் கனிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அன்பு 9 இருக்குது. ஆவியின் கனிகள் அன்பு, சாந்தம், அன்புக்கு அப்புறம் அடுத்தது சந்தோஷம், அதுக்கப்புறம் சமாதானம், அதுக்கப்புறம் நீடிய பொறுமை, அதுக்கப்புறம் தயவு, அதுக்கப்புறம் நற்குணம், அதுக்கப்புறம் விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 பார்த்தீங்கன்னா எதோட சம்மந்தப்பட்டதுன்னா இருதயத்தோடு சம்மந்தப்பட்டது. இது வந்து கடவுளுடைய குணத்தை நமக்கு கொடுக்குறது தான். கடவுளுடைய குணம் அதெல்லாம் 9 ஆவியின் கனிகள் சொல்லும்போது ஆவியானவர் வந்து இப்படி தான் இதை தான் செய்வார், இதை தான் கொடுப்பார், அவர்கிட்ட கெட்டது எதுவும் வராது. நம்ம ஆவியானோட பழக பழக நமக்குள்ளே அந்த கனி வருதுன்றது தான் சத்தியம். இது எல்லாமே இருதயத்தோடு சம்மந்தப்பட்டது. நாங்கள் இப்போ தியானிச்சுட்டு இருக்கிறோம், பிகே சர்ச்சு பனியா சர்ச்சு நான் பேசியிருக்கிறேன். ஆவிக்குரிய நோய்கள்னு பார்த்தோம், இதெல்லாம் கலாத்தியரில் இருக்குது. கலாத்தியர் 5 அதிகார வாசினா புரியும். ஆவிக்குரிய நோய்கள்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் இருக்குது, ஒரு 12 கிட்ட வரும். இதுக்கு மேலே
அதை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மாம்சத்தின் காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு வந்திருக்கும். அதில் ஒரு 12, 13 இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம், திருடு, இந்த மாதிரி இதெல்லாமே அதில் வரும். இது வந்து இதுவும் ஆவியோட சம்மந்தப்பட்டது. மாம்சத்தின் கிரியைகள் வந்து அது வந்திருக்குது. அது எதோட சம்மந்தப்பட்டதுன்னா ஆவிதான். ஒன்று இயேசுக்குள்ளே பிறந்து இந்த கனிகள்லாம் வரணும், புதிய சிருஷ்டிக்குள்ளே இதெல்லாம் வரணும். பழைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆதாம்லேருந்து தான் வருது. ஆமாம், ஆதாமு படைக்கும் போது இருதயம் நல்லா சுத்த இருதயம் தான். ஆனால் சாத்தான் ஏமாற்றத்துக்கு அப்புறம் சாத்தானுடைய குணங்கள் சேர்ந்தது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பொறாமை, ஆபேலுக்கு, காயினுக்கு பொறாமை வந்தது. ஆபேல், அதாவது இவருக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ள அந்த பொறாமை இல்லை, ஆனால் அவங்க வந்து ஏமாற்றப்பட்டாங்க. இவங்க ஏமாற்றப்பட்டதுக்கப்புறம் இவங்க பிறக்கிறாங்க. அதனால் இந்த குணம், பொறாமை குணம் காயினுக்குள்ளே வந்துருன்னு சொல்லி பார்க்குறோம். பொறாமை வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குள்ள ஒரு வியாதி, அது இருதயத்தில் உள்ளது தான். இந்த ஆசைன்னா பாவமா இல்லை? ஆசை வந்து பாவமா? சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? ஆசைப்படுறது பாவமா? இது வந்து இப்போ இவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு ஞாபகம் வருது? ஆசையை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, புத்தர். புத்தர் வந்து நிறைய தியானிச்சுட்டு கடைசியில் கண்டுபிடிச்சது ஒன்று என்ன அப்படின்னா, ஆசையே எல்லாத்துக்கும், அதனால நீ ஆசைப்படாத, எல்லாத்தையும் வெறுத்துருன்றாரு. ஆனால் ஆசை பாவமா? பைபிள் என்ன சொல்லுது? ஆசைப்படுறது பாவமா? இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு சில குருன்னு இந்து குருன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆசைப்படுன்னுவாங்க. இப்போ நடக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படாதான் உனக்கு கிடைக்கும். உனக்கு சரீரத்தில் சுகம் வேணுமா, பணம் வேணுமா, கார் வேணுமா, ஆசைப்படு அப்படின்றது தான் ஆப்போசிட். புத்தர் சொன்னதுக்கு ஆப்போசிட் வருது. நம்ம 2 கடையில் இருக்கிறப்போ புத்தர் வந்து ஆசையே படாதுன்னாரு. ஆனால் இப்போ ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படுது. இது வந்து கிறிஸ்துவத்துலேயும் வந்துருச்சு. இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்லுவாங்க. செழிப்பின் உபதேசத்தில் பார்த்தீங்கன்னா, நீ ஆசைப்படு, நீ விரும்பு, நீ வந்து கார் வேணும்னா ஒரு சாவியை வச்சுக்கிட்டு சொல்லு இந்த கார் வேணும்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆசைப்படுன்றது மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் அடங்கியிருக்குது. புத்தர் வந்து ஆசை தான் அழிவு காரணம், ஆசைப்படாதுன்றாரு. ஆனால் அவர் கடவுளை பற்றி எதுவும் சொல்லாது. அவர் கடவுளை இல்லைன்னு தான் சொல்லிட்டு போகிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற ஆகிருக்குது. இப்போ வந்து ஆசை எப்படி? பண ஆசை எல்லாத்தையுமே, பண ஆசை மற்ற ஆசைகள்லாம் இருக்குது. ஆசை தப்பா கிறிஸ்தவத்தில்? வேதத்தின்படி என்ன சொல்லுது? உள்ளது போதும் என்ற மன அதுக்கு மேலே போகும்போது அது பாவம். ஆசைன்றது வந்து ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. இப்போ நான் வந்து இயேசு போல மாறணும்னு ஆசைப்பட்றேன், அது தப்பா? இல்லை. இப்போ ஆவிக்குரிய ஆசைகள் இருக்குது. பொதுவாக ஆசை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆசைப்படுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் வேறு விதமான ஆசைகள், அதை வந்து இச்சைன்ற மாதிரி ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அதிகப்படியான ஆசை, திருப்தி இல்லாத ஒரு ஆசை, பேராசைன்னு ஒன்று இருக்குது. நார்மலான ஆசை எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ வந்து எனக்கு நார்மலாக இயற்கையிலே நிறைய காரியங்கள் இருக்குது. நமக்கு வந்து ஆசைப்படணும். பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பிள்ளைங்க தப்போடைய போகிறது, இதெல்லாம் ஆசைகள் தான். அது இருந்தால் தான் நம்ம வந்து அதெல்லாம் இது பண்ண முடியும். அதனால் புத்தர் சொன்னது தப்பு. அது மாதிரி இப்போ உள்ள ப்ராஸ்பரிட்டி காஸ்பலும் சரி, இந்து மக்கள் சொல்கிறாங்க ஆசைப்படு அடைந்து விடுன்ற மாதிரி, அதுவும் தப்பு. நார்மலான ஆசைகள் நமக்கு இருக்கணும். பேராசைன்றது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்வி வந்து எங்கள் வீட்டில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தியானித்தோம். அதாவது பண ஆசை எல்லாத்தையும் வீக்கி வேறு, அதனால் பணமே இருக்கக்கூடாது, பர்ஸெல்லாம் காலியாக இருக்கணும் அப்படின்னு யாராக இருந்தால் எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் என் பர்ஸு காலியாக தான் இருக்கணும், கிழிஞ்சு போன பர்ஸ் தான் இருக்கணுன்ற மாதிரி நிறைய பேர். அது வந்து தாழ்மை, மாயமான ஒரு தாழ்மை. ஆனால் அந்த ஆசைன்றது எப்போ புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் தியானிக்கும் போது இந்த லோத்து ஆபிரகாம் காரியம் இருந்துச்சு. லோத்துக்கு நிறைய சொத்து இருக்குது, ஆபிரகாம் கையிலையும் நிறைய சொத்து இருக்குது. 2 பேருமே இப்போது 1000 ஆடு லோத்துக்கு இருக்குன்னா, ஆபிரகாம் கையில் 1000 ஆடு இருக்குது, 2000 ஒட்டகம் இருக்குது, 2000. 2 பேருமே சமமாக இருக்காங்க. அதனால் ஒரே இடத்துல இருந்தால் மேய்க்க முடியாது, பிரச்சனை வருது. 2 பேர் கடையில் பிரச்சனை வருது. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, நம்ம பிரிகிறது நல்லது, ஒரே இடத்துல இனிமேல் நம்மளால் தங்கியிருக்க முடியாது. அவங்க ஆண்டோடைய காரியங்கள் இருக்கிறதில்ல, சொத்து ஒரு காரியம். அப்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு போய்க்கோ அப்படின்றாரு. அப்போ லோத் என்ன செய்கிறாரு? பச்சையை தேடி போகிறார். இந்த சோதம் குமார நகரத்தை பார்க்கும்போது அழிக்கிறதுக்கு முன்னாடி பச்சையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, செழிப்பான நாடு. அங்கே போனால் நான் பழச்சிக்கிறேன்ற மாதிரி, நல்லா பிழைக்கலாம், பழச்சிக்கிறோட விட நல்லா பிழைக்கணும், நிறைய இருக்குது அவங்களுக்கு, நல்லா பிழைக்கலான்ற மாதிரி லோத்துக்கு தோணுது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஏன் தோணலை? இதுதான் கேள்வி. லோத்துக்கு வந்து அந்த பச்சையை தேடி போகிறாரு,
ஆனால் ஆபிரகாமுக்கு வந்து பச்சை பெருசாக தெரியல. உனக்கு அது பிடிச்சா போய்க்கணுமாங்க. அவருக்கு ஆண்டவர் தான் பெருசு. இதுதான் முக்கியம். இந்த ஆசையில் வந்து நீங்கள் நார்மலான ஆசை வச்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து என் கூட ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு கிடைச்சதெல்லாம் ஆண்டவர் கூட இருந்ததுனால கிடைச்சது. எனக்கு கிடைச்ச ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே ஆண்டவர் என் கூட இருந்ததுனால கிடைச்சது. இப்போ வந்து எனக்கு பச்சையான இடமோ பச்சை இல்லாத இடமோ அவர் இருந்தால் நான் பொழைச்சிக்கிறேன், அவர் என் கூட இருந்தால் நான் பொழைச்சிக்கிறேன், நான் நல்லா இருப்பேன். ஸோ இதுதான் முக்கியம். இந்த ஆசையும் நீங்கள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது திருப்தியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் சுற்றி அலையும், கடைசியில் கல்லறைக்கு போவோம். சிலர் எம்டியாக போவாங்க, சிலர் மாயை, இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் மாயைன்னு சொல்லிட்டு போவாங்க. ஏவாள் வந்து இந்த பழத்தை ஆசைப்பட்டாளா இல்லை? அது வந்து ஆசையை தூண்டுறான். அது வந்து ஏமாத்துறது தான் ஒரு காரியம். இப்போ வந்து ஏவாள் ஆசைப்பட்டது தப்பா? இப்போ பழத்தை வந்து பழத்தின் மேலே ஆசை வருது, இச்சைன்னு சொல்லி போட்டு இல்லை, மற்ற பழங்கள் இருக்கும்போது அந்த பழத்து மேலே ஆசை, அந்த பழத்து மேலே ஆசை வருது. சரி, ஆசை வந்தது தப்பா? இங்கே வந்து ஆசை தான் அழிவுக்கு காரணமா? ஆசை வந்தது தப்பு இல்லை, ஆசை வந்தது தப்பு இல்லை. ஆனால் அது வேணான்னு சொன்னது, அது நிச்சயது ஆண்டவர் வார்த்தை அந்த நேரத்தில் அதுதான் முக்கியம். இப்போ வந்து ஆண்டவர் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அடுத்து அன்னைக்கு சாயந்தரம் ஆண்டவர் வரப்போறாரு, என்ன செய்யலாம்? எனக்கு ஆசை வந்தவொடனே என்ன கேட்கணும்? இப்போ ஏவலுக்கு ஆசை வந்துருச்சு, அந்த பழத்தை சாப்பிடணும்னு சொல்லி ஆசையை தூண்டிட்டான். முதல்ல ஆசை இல்லை, சாத்தான் வர வரைக்கும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அது இத்தனை நாள் இருந்தாங்களா நமக்கு கணக்கு தெரியாது. அதெல்லாம் பார்க்குறாங்க, ஆனால் இவங்க அது மேலே ஆசைப்படல. மற்ற எத்தனையோ பழங்கள் இருக்குது, சாப்பிட்றாங்க. ஆண்டவர் சொன்னார் நமக்கு வேண்டாம், ஆண்டவர் சொன்னதை நம்பி அப்படி இருக்கிறாங்க. இப்போ வந்து ஆண்டவர் மேலே ஒரு அவிசுவாசத்தை இல்லை நம்பிக்கையுமே கொண்டு வரான் சாத்தான். ஆண்டவர் சொன்ன சொல்லில் வந்து ஏதோ வித்தியாசம் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவர் மாதிரி ஆயிடுவீங்க, அதனால தான் அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு ஒரு ஆசை வருது. இப்போ ஆசை வந்த உடனே, ஆசை வந்தது தப்பு கிடையாது, ஆசை வந்த உடனே சரி இன்னைக்கு சாயந்தரம் அவர் ஆண்டவர் வருவார் தானே, நம்ம அவர்கிட்டயே கேட்டு பார்க்கலாம். அங்கே தான் பிரச்சனை. ஆசை வந்து தப்பு கிடையாது. அந்த இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இச்சை வந்து கற்பம்தான். அது வந்து கற்பம்னா ஒரு நாள் கற்பமும் இருக்குது, 9 மாத கற்பமும் இருக்குது. இந்த ஆசை வந்து நிறைய இதோட நிறைய சம்மந்தம் இருக்குது. இந்த ஆசை கொஞ்சமாக வரும். இது எத்தனை நாளில் ஏவாளுக்குள்ளே வந்து அது பிடுங்குற வரைக்கும், அது கற்பம் தரிச்சு பெருசாகிடுச்சு, 10 மாதம் ஆயிடுச்சு. அது பிடுங்குற வரைக்கும் எத்தனை நாள் அவர் யோசித்தான்னு தெரியல. அந்த யோசனைக்கு முன்னாடியே கடவுள்கிட்ட பேசிடும். ஆசைப்படுறதும் தப்பு இல்லை, ஆனால் அவன்கிட்ட பேசிட்டு இது சரியா, எனக்கு செய்யலாமா, இது எனக்கு சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும். இதுதான் வந்து சத்தியம். அதனால் நம்மளை பொறுத்தவரை ஆசை தப்பு கிடையாது. நார்மலான ஆசை இருக்குது, பேராசைன்னு ஒன்று இருக்குது, தவறான ஆசைகள் இருக்குது. நம்ம வேதத்தை வாசிக்கும்போது நமக்கு ஆண்டவர்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் எது வந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட கேட்கும். தப்பான ஆசை வந்தால் கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறது நல்லது. கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இது உனக்கு தேவை வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏவல் கேட்டிருக்கோம் அப்படின்னா அங்கே ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. வேறு ஏதாவது சந்தேகத்தில். அதனால் புத்தருக்கும் இப்போ உள்ள சத்தியத்துக்கும் இடையில் நம்ம இருக்கிறோம். ஆசைப்படலாம், ஆனால் ஆசைப்பட்டது வந்து தேவ சித்தமாக நம்ம அதனால வந்து யாக்கோபு எழுதும்போது எழுதுவார், நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா நீங்கள் ஆசைப்பட்டதை அவர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ற ஒரு காரணம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆசைப்பட நம்ம கேட்கும்போது அவர் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஸோ இந்த இதுதான் நமக்குள்ள சத்தியத்தில் ரொம்ப முக்கியமானு சொல்லி பார்ப்போம். சரி, இது எதுக்கு ஆரம்பிச்சுன்னு தெரியல, ஆனால் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஆசை. இப்போ வந்து இழந்து போன நன்மைகள் பார்க்கும்போது ஆவி இங்கே தான் பார்த்தோம். ஆவி ஆத்மா சரீரம். ஆவிக்கும் இதயத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது, ஆத்மாவுக்கும் மனசுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மனசுக்கும் ஃபிசிக்கலாக பார்த்திங்கன்னா மைண்ட் மூளைக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆவிக்கும் இந்த இருதயத்துக்கும் அந்த ஹார்ட்டுக்கும் ஃபிசிக்கலாக ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து நித்தியத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இது எல்லாமே இந்த மூளைக்கு வந்து தான் போகுமா, இல்லை மனசுக்குள்ளே போகுமா? இந்த இருதயத்தை வந்து நம்ம ஆவியோட கனெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது நம்முடைய இருதயம் பொழுது விட்டு எரியும் சில வசனங்கள். அது வந்து இருதயத்தோடு சம்மந்தப்பட்டது. இந்த கண் எதோட இந்த மனசு எதோடு சம்மந்தப்பட்டதுன்னு இந்த கண்ணோடு சம்மந்தப்பட்டது. பார்க்குறது, கேட்குறது, அது மூலமாக மனசில் சிந்தையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மனசுக்கும் கண் காதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அல்லது இந்த ஐம்புலன்கள் அதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குது. ஆனால் ஆவிக்கும் இருதயத்துக்கும்
சம்மந்தமாக ஆண்டோடைய வார்த்தை அது வந்து ஆவிக்குரிய காரியங்களில் கனெக்ஷன் உள்ளது. அதனால் நம்ம வசனத்தை கேட்கும்போது, பிரசங்களில் கேட்கும்போது, வசனத்தை வாசிக்கும் போது உள்ளத்தில் ஒரு கொழுந்து விட்டு எரிக்கிற ஒரு அனுபவம் வரும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லிப்பாங்க. இந்த வித்தியாசம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். ஆனால் நமக்கு புதிய சரீரம் கிடைக்க போது அதில் மூளை இருக்குமா இருதயம் இருக்குமாலாம் தெரியாது. எங்கள் கன்சல்டன்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம நித்தியத்தில் இருக்கும்போது ஹார்ட் பீட்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லுவார். நான் வந்து இந்த நித்திய ஜீவனுக்கு தமிழ் ஒரு வார்த்தை போட்டேன், காலங்களுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைன்னு போட்டேன். நான் எதனால் அப்படி போட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் வந்து சூரியன் எது கொடுத்தாரு, வருஷ கணக்கு பிடிக்கிறதுக்காக கொடுத்தாரு. சந்திரன் எது கொடுத்தாரு, நிலவு எது கொடுத்தாரு, மாத கணக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்தாரு. அந்த டெய்லி பகல் இரவு பூமி சுற்றுறது அது எதுக்காக கொடுத்தாருன்னா நாள் கணக்குக்காக. இந்த வருஷ கணக்குக்காக சூரியன், மாத கணக்குக்காக நிலா சந்திரன், நாள் கணக்குக்காக பூமி சுற்றுறது. நம்ம செத்த உடனே இது தாண்டி போயிடுவோம், அதான் என்னுடைய கணக்கு. ஸோ நம்ம வந்து சூரியனுக்கு கீழே இருக்க மாட்டோம், நம்ம சூரியனுக்கு மேலே போயிடுவோம். அதனால் அதுக்கு மேலே காலம் இல்லை. இப்போ சூரியன் தேவனுக்கு காலம் இல்லை, அவருக்கு வந்து வருஷ கணக்கு இல்லை, மாத கணக்கு இல்லை. ஸோ என்னுடைய கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செத்ததுக்கப்புறம் காலக்கணக்குக்கு அப்பாற்பட்டு போயிடுவோம். அப்படிங்கிறதுனால தான் காலங்களுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைன்னு போடுறோம் நித்திய ஜீவனுக்கு, இந்த புதிய மொழிபெயர்ப்பு. ஆனால் எங்கள் கன்சல்டன்ட் ஒத்துக்கல. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ மேலே போனதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ண அப்படின்னா எனக்கு இன்னும் புரியலை. அது ஹார்ட் துடிக்கிறது எது குறிக்குன்னா அது ஒரு செகண்டு. ஸோ இந்த கணக்கை வந்து கொடுக்குறதுக்காக ஆண்டவர் ஹார்ட்டில் ஒரு பீட்டே கொடுத்துருக்குறாரு. நீ செத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவேன்றார். ஸோ அது எனக்கு புரியலை, நான் அவருடைய ஸ்டடி என்னென்னலாம் தெரியல. அப்படி இருக்கும்போது நான் ஏற்றிட்டேன். அதனால் இப்போ மாற்றினேன் அந்த வார்த்தையை வந்து காலங்காலமாக வாழும் வாழ்க்கைன்னு போட்டேன். நான் காலங்களுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைன்னு போட்டிருந்தேன், இப்போ காலங்காலமாக வாழும் வாழ்க்கைன்னு போட்டிருக்கேன் நித்திய ஜீவனுக்கு புதிய மொழிபெயர்ப்பு. ஏன் நித்திய ஜீவனா அது வந்து சமஸ்கிருத ஒரு சரி. இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த வார்த்தை நான் மாறணும் அதை எழுதியிருக்கேன். காலங்காலமாக அப்படின்றது ஓகே, அது வந்து ரெண்டுக்கும் பொருந்தும். அப்போ நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம ஹார்ட்டு துடிக்கிறத ஃபீல் பண்ணுவோமா இருக்கும் அப்படின்றது தான் இது. ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னா தெரியல. இது இப்போ நம்ம இழந்து போன நன்மைகள் பார்க்கும்போது மூணையும் சேர்த்து பார்க்கணும். ஆவிக்குரிய நன்மைகள் எது, ஆத்மாவுக்குரிய நன்மைகள் எது, சரீரத்துக்குரிய நன்மைகள் எது. எதை ஆதாம் இழந்தார், எதை இயேசு திரும்ப பெற்றுக் கொடுத்தார் அப்படின்றதான். இது நல்லா புரிஞ்சால் தான் இது ரொம்ப ரொம்ப அவசியம். சுவிசேஷத்திலே இது வந்து ரொம்ப அவசியம். இழந்து போன உறவை பற்றி நம்ம சொல்லும்போது நமக்கு அந்த கெட்டகுமாரன் அப்பா அந்த கதை சொல்லி ஈஸியாக புரிய வச்சிடலாம். போரில் பெற்ற வெற்றியை கூட ஓரளவுக்கு நம்ம இப்போ புரிஞ்சிட்டோம். ஆனால் இந்த இழந்து போன நன்மைகளை வந்து திரும்ப பெற்றதை நற்செய்தியாக சொல்லணும். இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இது சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதுக்குள்ளே வந்து ப்ராஸ்பெரிட்டி தியாலஜி உள்ளே இருக்குது, ஆனால் நம்ம அதுக்குள்ளே போக மாட்டோம் ப்ராஸ்பெரிட்டி தியாலஜிக்குள்ள. ஆனால் இழந்து போன நன்மைகளை ஆண்டு இயேசு வந்து திரும்ப பெற்றுக் கொடுத்தார். சரி, முதல்ல வந்து எதை பார்க்கலாம், ஆவியை பார்க்கலாமா சரீரம் பார்க்கலாமா? ஏற்கனவே பார்த்ததை நம்ம திரும்ப சரீரம். ஓகே, சரீர பிரகாரமாக ஆதாம் எதை இழந்தார்? இழந்தது தெரிஞ்சால் தான் மீட்பு தெரியும். நமக்கு அதை எப்படி நமக்கு எது பொருந்தது அப்படின்னு சொல்லி நோயற்ற வாழ்க்கை. இவர் சொல்றாரு பரிசுத்தமான வாழ்க்கை. சரீரத்துக்கும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கும் கனெக்ஷன் இருக்குதா? இல்லை. ஆதாம் எப்படி எந்த பரிசுத்தத்தை இழந்தாரு? சரீர பிரகாரமாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ சாத்தான் கூட ஆதாம் ஏவாளுக்கு ஒரு தொடர்பாயிடுச்சு. அங்கே தான் அவங்களுக்கு பரிசுத்தத்தை இழக்கிறாங்க. அது வந்து ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசுத்தமாயிடுறாங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனாய் மட்டுமே. அது பரிசுத்தம் வந்து உடம்புக்கா ஆவிக்கா நம்ம பார்க்குறது வந்து ஆவி ஆத்மா சரீரம் பிரித்து பார்க்குறோம். சரீரத்தை மட்டும் தியானிக்கிறோம். ஆவிக்கு வரும்போது அதை பார்க்கலாம். இப்போ ஆவிக்கு வரும்போது நம்ம தியானிக்கலாம். இப்போ சரீரத்தில் பார்க்கும்போது நீ என்ன சொன்ன? நோயற்ற வாழ்க்கை. இப்போ ஆதாம் வந்து பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அவர் உடம்புல? இல்லை. இது வந்து முக்கியமானது ஒரு சத்தியம். நோயை இப்போ நம்மளை பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஆதாம் செஞ்ச பாவம் இருக்குது. அதுக்கு அடுத்து யார் பாவம் செஞ்சாங்களோ, இப்போ எனக்கு வந்து சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னா காலங்காலமாக வாழும் வாழ்க்கை அதுவும் தான். அது அப்புறம் பார்க்கலாம். அது வந்து உடம்புக்குரிய வாழ்க்கையா ஆவிக்குரிய வாழ்க்கையா பார்க்கலாம். பாவம் செஞ்சா முதல்ல வந்து நோயை வந்து தியானிச்சிடலாம்.
இல்லை பாவம் செஞ்சதுனால தானே மரணம் வந்துச்சு. ஆமா. அப்போ ஆவிக்குரிய மரணமா சரீரத்துக்குரிய மரணமா? இப்போ ரெண்டுமே முக்கியம் நமக்கு. இதுதான் நமக்கு சரீரத்துக்குரிய மரணம். ஓகே, ஃபஸ்ட்டு நோய் மட்டும் முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நோய் வந்து ஆதாம் இடம் கொடுக்குறாரு. நோய் உள்ளே வர்றதுக்கு, மனுஷனுக்குள்ளே நோய் வர்றதுக்கு இடம் கொடுக்குறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் சேர்த்து தான் அவர் பாவம் செஞ்ச உடனே அது இன்னும் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த வயசாகி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த செல்லெல்லாம் சாக ஆரம்பிக்குது, தன்னாலே சாகுது. அதனால தான் மரணம் வருது. இந்த செல்லெல்லாம் சாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மனுஷனை சாகாமல் தடுக்கலாம் அப்படின்ட்டு தான் மெடிக்கல் உலகத்தோட ஆராய்ச்சி. அது இன்னும் போயிட்டே இருக்குது. ஆனால் கண்டுபிடிக்க முடியுமான்றெல்லாம் தெரியல. ஆண்டவருக்கு இடம் கொடுப்பாங்கன்னு தெரியல. இந்த ஆதாம் வந்து பாவம் செஞ்ச உடனே ஏதோ ஒன்று உள்ளே வந்து ஒன்று நோயினால் சாக வைக்குது, இன்னொன்று வந்து வயது மூப்புனால சாக வைக்குது. வயது ஆக ஆக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேலை செய்யாது. அது வந்து செல் செத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் சரி, என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு மரணம் வந்துடும். ஸோ அதுக்கும் ஒரு காரணம். இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆதாம் பாவம் செஞ்சவொடனே ரெண்டுமே நடக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது சரீரப்பிரகாரமான சாவு, வயது மூப்புன அடிப்படையில் வர்ற சாவும் சரி, வியாதி வர்றதுக்கும் ஆதாம் இடம் கொடுக்குறாரு, பாவத்தினால் இடம் கொடுக்குறாரு. இது ஆதாமுடைய பாவம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் எங்கே சொல்ல வந்தேன்னா, எனக்கு சர்க்கரை வியாதி வருது அப்படின்னா இது வந்து ஹெரிடிட்டரின்னு சொல்கிறாங்க. நிறைய நோய், கேன்சர் நோய் சொல்கிறாங்க, பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால், இதுக்கெல்லாமே ஹெரிடிட்டரின்னு சொல்லுவாங்க. ஹெரிடிட்டரி அப்படின்னா முன்னோர்கிட்ட ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு வந்து சர்க்கரை வியாதி எங்கள் தாத்தா அம்மாவுக்கு இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு என்னன்னு தெரியல, அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உள்ளே வந்திருக்குது. இந்த சர்க்கரையை உண்டாக்குகிற ஒரு செல்லோ ஒரு காரியமோ எங்கே உள்ளே பூந்துருது. அதுதான் வந்து ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை கழிச்சு அது வெளியில் வருது. ஒருவேளை என்னுடைய காரணம் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் வந்து உடல் உழைப்பு போட்டுட்டேன், அதுவும் இருக்கலாம். ஆனால் அந்த வியாதி வெளியில் காட்டுற காரணம் என்ன அப்படின்னா பரம்பரை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பரம்பரை வியாதி, பாரம்பரியத்தினால சிலலாம் கண் தெரியாமல் பிறப்பாங்க, கை கால் கூட பிறப்பாங்க, இதெல்லாம் பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. சில வந்து மனநிலை பாதிப்பிலே பிறப்பாங்க பாரம்பரியத்தில். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆதாமில் ஆரம்பிச்சது, ஆனால் வர வர வந்து அது கூட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து இழக்கிறோம், அப்புறம் மரணம். இந்த நன்மையை நம்ம எப்படி திரும்பப்படுறோம்? அல்லது நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுதான் இழந்து போன நன்மை. இந்த இழந்து போன நன்மையை நம்ம எப்படி திரும்பப்படுறோம்? இயேசு என்ன செய்கிறாரு? இயேசு வந்து வியாதி எல்லாமே அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த அவர் வந்து இயேசு வந்து சாபத்தை ஏற்றுக்கொள்கிறார். சாபம் அப்படின்றது பாரம்பரியத்தினால் வர்ற இந்த காரியம். ஆதாமில் ஆரம்பித்து தலைமுறையாக என்னென்னலாம் செஞ்சாங்களோ, யாரெல்லாம் என்ன தப்பு செஞ்சாங்களோ அதெல்லாம் சாபம்னு சொல்லணும். நம்ம செய்கிறது பாவம் சொல்லணும். நம்ம பிறந்ததுக்கப்புறம் செஞ்சது, பிறந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு செஞ்சது, தெரியாமல் செஞ்சது பாவம் சொல்லணும். சாபத்தை ஏற்றுக்கிறாரு, பாவத்தை ஏற்றுக்கிறாரு, வியாதியும் அவருடைய உடம்புல ஏற்றுக்கிறாரு. அவர் ஆமாம், அது வந்து நன்மை. இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் அவருக்கு அடி கிடைக்குது, மரணம் வருது. அவர் வந்து சாக வேண்டாம், அவருக்கு வந்து மரணம் தேவையில்லை, மரணம் வந்து அவரை தொட முடியாது. அவர் வந்து ஜீவன் அதிபதி, அவர் மூலமாக தான் எல்லாம் உயிர் உருவாச்சு. ஆனால் அவர் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு மரணம் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த நன்மை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு என்ன இருக்குது? அதனால தான் தலைமுனால நமக்கு ஆரோக்கியம் இருக்குது. சரி, சாபங்கள் மாறுது. இப்போ வந்து சிலர் சொல்லுவாங்க, இது வந்து இந்த தலைமுறையில் ஏற்பட்ட சாபம், அதையும் நம்ம மாற்றுறதுக்கு இயேசு போதும். சாபங்களை மாற்றுறதுக்கு, பாவங்களை தீர்க்கறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதை வந்து பொதுவாக சொல்லுவோம், நான் இதுக்குள்ளே நிறைய ஆழமான சத்தியங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது ஆதாம் இழந்தது ஆரோக்கியம், ஆதாம் இழந்தது நித்திய ஜீவன். இது ரெண்டையுமே இயேசு பெற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து உடம்புக்கும் பொருந்தது, ஆவிக்கும் பொருந்தது. கொஞ்சம் பிரித்து பார்த்துலாம். உடம்புக்கு எப்படி பொருந்தது, ஆவிக்கு எப்படி பொருந்தது? நமக்கு இந்த உடம்பு ஆவியை சேர்த்து கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் குழப்பம் இருக்கு. இது வெறும் உடம்புக்கு மட்டும் இல்லை, வியாதி அப்படின்னு பார்க்கும்போது வியாதி வந்துச்சுன்னா ஆவியில நம்ம பலமா இருக்க முடியாது. சரி, சரீரத்திலே சோர்ந்து போயிடும். ஓகே. வியாதி வந்து ஆவியையும் சோர்வுக்குள்ள ஆக்குது, அது ஒரு காரணம். வேற ஆவியில பலமா இல்லைன்னா கடைசியில மரணம்.
ஓகே. இதில் வந்து பார்த்தோம், இப்போ சரீர மரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம் படைக்கும்போது, ஆதாம் ஏவாளை படைக்கும்போது அவங்களுக்கு சரீர மரணம் ஏற்படுற மாதிரி படைக்கலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தனை வயசாகி சாக வைக்கிற ஒரு காரியம் உள்ளே வருது, பாவத்தினால வருது. இயேசு அதை ஏற்றுக்கொண்டாரு. ஆனால் இப்போ நமக்கு சரீரத்தில் மரணம் இருக்குது, அதை எடுக்கலை இயேசு. ஆனால் எதை எடுத்தார்? இந்த ஆவியில் வந்து நீங்கள் சாக மாட்டீங்க. ஆதாம் ஏவாள் வந்து அவங்களுக்கு வந்து முதல் மரணம் ஆவி மரணமா சரீர மரணமா? பாவம் செஞ்ச ஒன்று ஆவி மரணம். அது எதை குறிக்குது ஆவி மரணம்ன்றது? அதனால தான் மரணம் வருது. இந்த ஆவியில் மரணம், சரீர மரணன்றது வந்து உடம்புல இருக்க உயிர் போயிடுச்சு. ஆவியில் மரணன்றது எதை குறிக்குது? அதான் முக்கியம். ஆண்டவரோட பேச முடியல, இதுதான் ஆவிக்குரிய. இப்போ வந்து உடம்பு செத்துச்சு. இப்போ நான் வந்து உடம்புல உயிரோட இருக்கனால உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பேசுகிறத கேட்குறேன். இப்போ இடையில திடீர்னு போயிடுது உயிர். அப்போது நானும் உங்கள்கிட்ட பேச முடியாது, நீங்கள் பேசுகிறதையும் கேட்க முடியாது. இதுதான் ஆவி சரீர மரணம். இதே மாதிரி தான் ஆவிக்குரிய மரணம். என்ன அப்படின்னா, அது வரைக்கும் ஆண்டவர் வந்து பேசுகிறாரு, கேட்குது, இவங்க அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆவிக்குரிய மரணம், பாவம் செஞ்ச உடனே என்ன நடக்குது? ஒளிகிறாங்க. அது வரைக்கும் அவர் வந்தால் பேசிகிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆவி வர வச்சு பேச முடியும். இது அடுத்த கேள்வி, அதுக்கப்புறம் போயிடலாம். இது வந்து வேற ஒரு மாதிரி. இப்போ நமக்குள்ளே இந்த ஆவி இருக்குது. இப்போ இந்த ஆவி, இப்போ ஆதாம் ஏவாள் வந்து ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை தான் உயிருள்ள ஆணுக்குரிய வாழ்க்கை. ஆதாம் ஏவாளும் ஆண்டவரும் பேசி பழகுறாங்க. இதைத்தான் ஆவியில் உயிருள்ள வாழ்க்கைன்னு சொல்கிறோம். நமக்கு இந்த வாழ்க்கை வந்து பிறந்தவொடனே கிடச்சிச்சா? அவங்க இழந்துட்டாங்க. நமக்கு நம்ம எங்கே இழந்தோம்? ஆண்டவரோட பேசுறது, ஆண்டவர் பேசுறது கேட்கறது. மரணத்துக்கு அப்புறம் ஆவியானவரே வந்துட்டாரு, அப்போ நம்ம கனெக்ஷன்ல தான் இருக்கும். சரி, அந்த கனெக்ஷன் எப்போ ஏற்படுது? இயேசு சிலுவை மரணத்துக்கு அப்புறம். சரி, அது வந்து அவர் காரியத்தில். இப்போ நம்ம வாழ்க்கை, இப்போ நம்ம பிறந்துட்டோம். நீங்கள் பிறந்து என்ன வயசு ஆயிடுச்சு? 38 வயசு. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து பிறந்த உடனே ஆரம்பித்ததா, 1ஆம் வயசுலேயே ஆரம்பித்ததா, இல்லை எந்த வயசில் ஆரம்பித்தது? ஆண்டவரோட பேசுறது, ஆண்டவர் சத்தம் கேட்குறது, அந்த பழகிறது, அது எந்த வருஷம்? 2011 இப்போ 25, எத்தனை வருஷம்? ஒரு இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆவியில் வந்து உயிர் மறுபடி பிறக்கிறதுன்னு சொல்கிறோம், அல்லது ஆவியில் வர ஜீவன் சொல்கிறோம், ஆவியில் உயிர் பெறுறதுன்னு சொல்கிறோம், ரட்சிப்புன்னு சொல்கிறோம். இது எல்லாமே அதுதான் குறிக்குது. ஞானஸ்நானம், சிலருக்கு வந்து ஞானஸ்நானத்தில் ஆரம்பிக்கும், சிலருக்கு வந்து அபிஷேகத்தில் ஆரம்பிக்கும், சிலருக்கு வந்து இது ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கும் ஆண்டவருக்கு ஏற்படுகிற ஒரு உறவு. இந்த உறவுக்கு முடிவே கிடையாது. இப்போ வந்து நம்ம செத்த உடனே உடம்புல இருக்க உயிர் போயிடுது, உலகத்தோடு உள்ள கனெக்ஷன் போயிடுது. ஆவியில் செத்த உடனே என்ன நடக்குன்னா, ஆண்டவரோட உள்ள கனெக்ஷன் போயிடுது. அந்த பரிசுத்த ஆவியானவரோட உள்ள தொடர்பு இல்லை. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா, நம்ம மறுபடி பிறக்கும் போது தான். இயேசுக்குள்ளே நம்ம எப்போ மறுபடி பிறக்கிறோமோ, இயேசு என் பாவத்துக்காக செத்தாரு, இயேசு என்ன புதுசாக்குறதுக்காக, எனக்கு புதிய ஜீவன் கொடுக்குறதுக்காக, எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறதுக்காக உயிரோட இருந்துச்சா நம்ம நம்பும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்கு உயிர் வருது. புரியுதா? அதுக்கப்புறம் தான் இந்த உறவு ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கையை பொறுத்தவரை. இது வந்து இயேசு சிலுவையில் ஆரம்பிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் பொறுத்தவரையில் நம்ம எப்போ ஒரு இயேசு சிலுவையில் செஞ்சு நம்புகிறோமோ அப்போ இந்த உறவு ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த உறவு நம்ம சாகும்போது முடியுமா? ஏன் கேள்வி. நம்ம உடம்புலேருந்து உயிர் போகுது, சரீர மரணம் ஏற்படுது. ஆனால் ஆண்டவரோடு உள்ள உறவு போகுமா? இதைத்தான் நித்திய ஜீவன் சொல்கிறோம். புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த மரணத்துக்கு தப்பு வைக்கிறார். இப்போ வந்து இப்போ என் உயிர் பிரியுது அப்படின்னா என்னை கூட்டிகிட்டு போக யார் வருவா? தூதர்கள் வருவாங்க. எதுக்காக தூதர்கள் அனுப்புகிறாரு? வழி தெரியாது. வழி தெரியாது, உண்மையிலே வழி தெரியாது. வேற எதுக்காக தூதர்கள் அனுப்புகிறாரு? ஓகே, இன்னொருத்தர் நம்மளை கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். அது வந்து எழுதப்படல, கூட அவன்கிட்ட காப்பாற்றணும். இது வந்து எல்லாமே சத்தியங்கள் அடைக்கிறது. மோசை சத்தனும் உடலுக்காக யுத்தம் பண்ணாங்க, காபியலும் இவங்கெல்லாம் வந்தாங்கன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய காரியங்கள். இது வந்து நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. என் உயிர் போயிடுச்சு, ஆனால் நான் அவன் கூட இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன். நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் என் ஆளை அனுப்பியிருக்கிறேன்னு சொல்கிறார்.
இதை தான் நித்திய ஜீவன் சொல்லும். அந்த ஆத்மாவையும் அந்த ஆவியையும் கொண்டு போய் அங்கே சேர்க்கணும், ஆண்டுவிட்டு சேர்க்கணும். இதுக்கு தான் தூதர்கள் மற்ற ஆவிகள் வருது நம்மளை வந்து அவங்க அலக்கழிக்கிறது, நம்மளை குழப்பறதுக்கு எல்லாம் வருவாங்க இருக்கும். இந்த சத்தியங்களை இதில் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். தேற்றரவாளன் வந்துட்டு ஆவியா பசுத்த ஆவியானவர். பசுத்த ஆவியானவர் இன்னொரு பேர் தான் தேற்றரவாளன். ஏன் தேற்றரவாளன்? நம்மளை சோர்ந்து போகாம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இயேசு இப்போ நம்ம கூட இல்லை. இயேசுக்கு பதிலாக நம்மளை தேற்றுக்கு ஒருத்தர் அனுப்புறாரு, அவர் தான் பசுத்த ஆவியானவர். இயேசுக்குள்ள இந்த ஆவியானவர் தான். இயேசு இந்த ஆவியானவர் வேற எல்லாம் வரல. இவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவருக்குள்ள தான் அவர் இருக்கிறாரு. இயேசு வந்து மேலே போயிட்டு அவர் அனுப்புகிறாரு. எதுக்காக அனுப்புகிறாருன்னா, இப்போ வந்து நம்ம இயேசு கூட இருக்க முடியாது. அவர் வந்து சரீரத்தில் இருக்கும்போது கூட இருந்தார் சீசர்களோட. இப்போ சீசர்களோட சரீரத்தில் இருக்க முடியாதனால இவர் அனுப்புகிறார். இயேசு கூட இருந்து செய்ய வேண்டியது செய்கிறதுக்கு அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம உணர்றோம் அப்படின்னா இயேசு நம்ம கூட இருக்கிறதான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி திருத்துவத்தை கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் தேற்றவன் அப்படின்னா இயேசு இழந்துட்டோம். சரிய பிரகாரமாக இயேசு நம்ம கூட இல்லை. நீ சந்திரன் உன் கூட நாங்கள் இருக்கிற மாதிரி இயேசு இல்லை. அதுக்கு பதிலாக ஆவியில் கூட இருக்கிறதுக்காக அவர் அனுப்புகிறாரு. அவர் வந்து தேற்றுவார். இயேசு இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வைப்பார் நம்ம கூட இருந்து. அதனால தான் அவர் தேற்றுவார். அவர் வந்து நம்ம வந்து ஒரு ஆவியாக பார்க்கக்கூடாது, ஆளாக பார்க்கணும். சில நேரத்தில் பசுத்த ஆவினோன்னா நம்ம ஒரு அது இதுலாம் பேசுகிறோம், ஃப்ரெண்டு. இப்போ வந்து இயேசுவோட க்ளோஸு பரிசுத்த ஆவி நமக்கு. நிறைய நேரத்தில் அவர் கூட இருக்க உணர முடியாது. அந்த ஃபீலிங் வந்தால் தான் புரியும். இது வந்து ஆவியானவர் கூட இருக்கிறனால தான் நான் இதை பேசுகிறேன், ஆவியானவர் கூட இருக்கிறனால இதை செய்கிறேன் அப்படின்ற நமக்கே அந்த உணர்வு வரும். இந்த ஆவியை அவித்து போடாதீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எதுக்காக வருது? உள்ளே இருந்து பேசிகிட்டே இருப்பார். நீ இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. ஒரு தப்பு பண்ணும்போது தடுப்பார், ஒரு நல்ல செய்யறதுக்கு நம்மளை தூண்டுவார். இதெல்லாம் கூட இருந்து செய்கிறது. நம்மளாம் செய்கிற காரியம் இல்லை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் வந்துட்டு பின்மாறுதல் போகிறாங்க. அவங்க கூட இந்த தேற்றரம் இருக்காரா? இல்லை அவங்க கூட இருந்தார், அவங்கள உணராதனால இந்த ஆவியை அழுத்தி போடாதவங்க எங்கே வருது அப்படின்னா, இவர் கூட இருந்து பேசுகிறாரு. நீ இதை செய்யாதன்றாரு, நீ இது எனக்காக செய்கின்றாரு. இயேசு செய்ய வேண்டிய காரியம் நீ இயேசு இருந்த இடத்துல நீ இருந்து செய்யணும் அப்படின்றாரு. அவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கல. அவிச்சு போடுறது என்னன்னா அப்படியே அமுக்கி வச்சுரு. அவர் பேசும்போது அப்படியே அமுக்கி வச்சிரு, நீ அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்க செயல் அப்படி இருப்பாங்க. நெருப்பு இப்படி எரியும் போது தண்ணி போட்டு போட்டு அதே தான். அதே மாதிரி இப்போ நெருப்பு கொஞ்சம் எரியும், அது நல்லா எரிய விடணும். நம்ம அதை கேட்கும்போது நல்லா எரியும். அந்த அந்த இதுதான் ஆவியானவர். அதனால தான் ஆவியினாலும் அக்னினாலும் அபிஷேகிக்கிறான்றது. இந்த அக்னிக்கும் ஆவியானவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆவியானவர் உள்ளே இருந்து சின்ன சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் செஞ்சு. இப்போ வந்து நான் இடையிலேயே கொஞ்ச நாளில் வந்து முதல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி காணிக்கை வந்து 2 மடங்கு கொடுப்பேன். கஷ்டமாகனா நான் டபுள் 10 ரூபாய்க்கு 20 ரூபா கொடுப்பேன். ஸோ அப்படி பிளான் பண்ணி முதல்ல கொடுத்துட்டு இருந்தேன் நான். ஆண்டோடைய சம்பளத்தையும் டபுளாகி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை விட்டுட்டேன் நான். இடையில நாங்கள் மசங்குடிக்கு ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது பேசுகிறாரு, என்ன தம்பி இது வரைக்கும் செஞ்சையே இப்போ செய்யலையே அப்படின்ற மாதிரி. அப்போ வந்த உடனே நான் எடுத்து வச்சேன். நான் இந்த மாதத்தில் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க, இதில் வந்து டபுளாக நான் இதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எடுத்து வச்சேன். இதை வந்து நீங்கள் செய்யும்போது அடுத்து அதை வச்சு என்ன செய்யணும்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். நம்ம எங்கேயாவது போய் பிரசங்கம் கேட்போம், எங்கேயாவது பாட்டு கேட்போம், எங்கேயாவது ஒரு வசனம் வாசிப்போம். இப்போ உள்ளே இருந்து பேசிகிட்டே இருப்பார். இது வந்து அந்த கொழுந்து விட்டு எரிகிற இந்த அக்கினி. இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அமைக்கக்கூடாது, அல்லது அதுக்கு அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. இது வந்து இந்த பின்மாறி போகிறவங்க எங்கே நடக்கிறாங்க, ஏன் பின்மாறி போகிறாங்கன்னா, இது எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கு. ஆஃப் பண்ணி இப்போ அமைஞ்சு போச்சு. வழித்த வரைக்கும் போகிறாங்க அப்படி சொல்லலாமா? கேட்குறது ஆவியான விட்டு உணர்வே இல்லாமல் போயிட்டாங்க. திரும்ப அந்த ஆவியில் உயிர் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு செத்த நிலமன்னு சொல்லிப்பாங்க. நம்ம அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாது. அவங்களாம் நமக்கு பாடம். இப்போ நானும் அவங்க மாதிரி ஆயிடக்கூடாது அதுக்கு நான் வந்து என்கிட்ட பேசுகிற ஆவியானவருக்கு நான் செவி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை நிறைய சமயத்தில் வந்துட்டு சபைக்கு போயிட்டு நிறைய பிரசங்கம் கேட்டோம், என்னுடைய வார்த்தையை கேட்டு நிறைய பேர் வந்துட்டு சாராயங்களில் போயிருக்காங்க. அப்படி உள்ளவங்க அது ஆவியில் உயிர் இல்லை. ஒன்று உயிர் வராமலே அவங்க வந்து பேருக்கு ஞானஸ்நானம் எடுத்துருப்பாங்க, இன்னொன்று உயிர் வந்து திரும்ப ஆவி அமைச்சு போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அதை நிறைய பார்க்காம நம்ம ஆவியில் நடந்து அவங்களுக்கு காட்டணும். நடந்து காட்டும் போது அவங்களுக்கு புரியும். நம்ம ஆவியில் நடந்து காட்டுறத நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்.
இது ஆஃப் பண்ணி பிரேக் எடுத்து